Good morning students, welcome to your social class. So நம்ம geography first lesson பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ geography first lessonல rocks and soils அந்த லெசன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி ராக்ஸ் அப்படின்ற டாபிக் பற்றியும் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து ராக்ஸோட ஃபார்மேஷன் இருக்குது, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் என்னென்ன அப்படின்றது வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ இன்றைக்கி அந்த லெசனோட கண்டினியூவேஷன் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ராக்ஸ் அண்ட் சாயிலில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அபவுட் த சாயில்ஸ். சரியா? ஸோ இந்த சாயில்ஸில் வந்து எப்படி சாயிலோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குது, சாயில் டைப்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதே மாதிரி அதில் கலந்துருக்கக்கூடிய காம்போசிஷன், ஐ மீன் மினரல்ஸ் என்னெல்லாம் வந்து அதில் வந்து மிக்சடாக இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ராக் சைக்கிள். ஸோ த்ரூ த ராக்ஸ் மூலம் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா சாயில் வந்து கிடைக்குது. ஸோ igneous rocks are primary rocks formed that first on the earth. So these rocks are weathered, eroded, transported and deposited at same places to form sedimentary rocks. ஸோ இதான் என்ன செய்யுது அப்படின்னா ஏதாவது ஒரு ராக்ஸில் இந்த ப்ரைமரி ராக்ஸோட ஸ்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டானதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சேஞ்சஸ் நடக்குது. ஸோ the igneous rocks and sedimentary rocks are changed into metamorphic rocks. அப்போ ஒரு டைப்பில் இருக்கக்கூடிய ராக்ஸ் இன்னொரு கேரக்டருக்கு மாறுறது தான் இந்த நம்ம metamorphic rocks அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ under the influence of temperature and pressure. ஸோ இந்த ரீசனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த சேஞ்சஸ் நடக்குதுன்ற மாதிரி ஆல்ரெடி பார்த்துருப்போம். அண்ட் the metamorphic rocks are also get disintegrated and deposited to form sedimentary rocks. ஸோ இது என்ன ஆகுதுன்னா disintegrate, அதாவது அதில் வந்து சில சேஞ்சஸ் ஏற்பட்டு disintegrate ஆகி அது நம்மளுக்கு வந்து சில சேஞ்சஸ் கொடுக்குது. ஸோ formation of igneous rocks takes place when there is an outflow of molten materials. So like this, so the rocks of the earth crust keeps on changing from one form to another form under various natural forces and agents. So the endless processes is referred as rock cycle. So இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா rock cycle. So uses of rocks பார்க்கும்போது rocks have been used by mankind throughout the history. ஸோ ராக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பிகினிங் டைம்லனா அந்த பாறைகளை வச்சு தான் நிறைய டூல்ஸ்லாம் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அப்போ ராக்ஸுக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிகினிங்லேருந்தே ஒரு நல்ல ஒரு தொடர்பு வந்து இருக்குது. ஸோ ராக்ஸ் ஆர் ஹைலி வேல்யூபிள் அண்ட் இம்பார்ட்டன்ட் டு ஆல்மோஸ்ட் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அவர் எக்கானமி. ஸோ த மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் இன் ராக்ஸ் ஹவ் பீன் ஃபவுண்ட் எசென்ஷியல் டு ஹியூமன் சிவிலைசேஷன். ஸோ அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸும் அதே மாதிரி நிறைய மெட்டல்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹியூமன் சிவிலைசேஷனுக்கு எசென்ஷியலாக இருக்குது. அண்ட் ராக்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் மெனி பர்பஸஸ் இன் அவர் லைஃப் அண்ட் சம் ஆஃப் தெம் ஆர் கிவன் பிலோ. ஸோ ஒரு சில ஏதாவது ராக்ஸ் நம்ம எப்படிலாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்ற யூசஸ் பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். ஸோ ராக்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் மேக்கிங் சிமெண்ட்டு, அதே மாதிரி ரைட்டிங் சாக், ஃபயர் அண்ட் தென் பைண்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் பாத் ஸ்க்ரப் அண்ட் தென் கெர்ப் ஸ்டோன், ஆர்னமெண்ட், roofing materials and then decorative materials. So these are the valuable sources of minerals such as gold, diamond, sapphire, etc. அதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா யூசஸ் ஆஃப் ராக்ஸ். சரியா? ஸோ இப்போ சாயில் அண்ட் இட்ஸ் ஃபார்மேஷன், அப்போ அந்த ராக்ஸ் தான் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக மாறி சாயிலாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த சாயிலோட ஃபார்மேஷன், ஸோ சாயில் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது பேரண்ட் மெட்டீரியல், கிளைமேட்னாலையும் தென் டோப்போகிராஃபி, ஆர்கானிசம், டைம், இது எல்லாமே சேர்ந்து தான் ப்ராசஸில் நடக்குது. ஸோ ப்ராசஸாக மாறும்போது என்ன ஆகுது நம்மளுக்கு சாயில் ப்ராப்பர்ட்டியாக மாறுது. அப்போ ராக்ஸ் வந்து சின்ன சின்ன துகள்களாக மாறி அது கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால அதுக்குள்ளே இன்னும் சில மினரல்ஸ் இதெல்லாமே வந்து என்ன ஆகும்னா ஆட் ஆகும். அதே மாதிரி அதில் வந்து சில ஹியூமஸ் கண்டென்ட்லாம் வந்து அதில் வந்து ஆட் ஆகி அந்த சாயில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபெர்டைல் சாயிலாக மாறுறதுக்கு பல 100 வருஷங்கள் ஆகுமா. சரியா? அந்த மாதிரி வந்து ஒரு ராக்ஸ் தான் சாயிலாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி சாயில் ப்ராப்பர்ட்டிஸாக நம்மளுக்கு கிடைக்குது. சரியா? இதான் சாயில் ஃபார்மேஷன். ஸோ சாயில் இஸ் அ மிக்சர் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர், மினரல்ஸ், கேஸஸ், லிக்யூட்ஸ் அண்ட் ஆர்கானிசம் தட் டுகெதர் சப்போர்ட் லைஃப். ஸோ வந்து லைஃப்க்கு வந்து சப்போர்ட்டிங்காக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா சாயிலில் கலந்து இருக்கக்கூடிய மினரல்ஸ் அது இருக்குது. அண்ட் சாயில் மினரல்ஸ் ஃப்ரம் த பேசிஸ் ஆஃப் சாயில் இட்ஸ் ஃபார்ம்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். இட் இஸ் நோன் அஸ் த ஸ்கின் ஆஃப் த எர்த். ஸோ இது வந்து சாயில் பார்த்திங்க அப்படின்னா எர்த்தோட ஒரு ஸ்கின் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் சாயில் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம்
ராக்ஸ், அதாவது பேரண்ட் மெட்டீரியல்லேருந்து த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் வெதரிங் அண்ட் நேச்சுரல் எரோஷன். ஸோ இந்த ப்ராசஸ் மூலமாக என்ன ஆகுது, ராக்ஸ் மூலம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதான் சாயில். ஸோ வாட்டர், விண்ட், டெம்பரேச்சர் சேஞ்ச், கிராவிட்டி, கெமிக்கல், இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜென்ட்ஸ். இந்த ஏஜென்ட்ஸ் மூலமாக அது என்ன ஆகுது, அந்த ராக்ஸ் வந்து சில சேஞ்சஸ் ஏற்பட்டு அது வந்து என்னது சின்ன சின்ன துகள்களாக மாறுது. And then chemical interactions, living organism and pressure differences all help break down parent மெட்டீரியல். இது எல்லாமே என்ன ஆகுதா, ஒரு ராக்ஸை வந்து உடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸாக இருக்குது. ஸோ இட் லீட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் லூஸ் மெட்டீரியல். இப்போ அந்த கரடு முரடாக இருக்கக்கூடிய பாறைகளை சின்ன சின்ன துகள்களாக மாற்றக்கூடியதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன் கோர்ஸ் ஆஃப் டைம் தே ஃபர்தர் பிரேக் டவுன் இன் டு த பார்ட்டிகல்ஸ். So this processes release the minerals locked in the rock fragments. ஸோ இப்படி பாறைகள் வந்து உடையும் போது பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மினரல் என்ன ஆகும், சேர்ந்து அந்த சாயிலோட மிக்சட் ஆகும். ஸோ லேட்டர் ஆன் த வெஜிடேட்டிவ் cover which develop in that region forms humus content in the soil. ஸோ ஹியூமஸ் கண்டென்ட் அப்படின்றது அந்த இயற்கையாகவே இருக்கக்கூடிய மரம், செடி, கொடிகள், இல்லை அப்படின்னா அதாவது விலங்குகளோட எச்சங்கள் அப்படின்னு விலங்குகளோட உடல்கள், இதெல்லாமே என்ன ஆகுது, இயற்கை உரங்களாக அந்த மண்ணோட போய் செடிமெண்ட் ஆகுது. ஸோ இதான் வந்து ஹியூமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் வே இஸ் த சாயில் கெட் மெச்சூர்ட் கிராஜுவலி. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுமா, அந்த மண் வந்து வளமான மண்ணாக மாறும். இப்போ நம்ம வந்து இப்போ போரிங் போட்டு எடுக்கிறோன்னு இருக்குன்னே சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த மண்ணில் எப்படி இருக்காது, அதில் வந்து செடி நம்ம வளர்க்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஹியூமஸ் கண்டென்ட்டு, மினரல் இதெல்லாமே வந்து கலந்துருக்கக்கூடிய சாயில் தான் என்ன இருக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு ஃபெர்டைல் சாயிலாக இருக்கும். ஸோ வேர்ல்டு சாயில் டே வந்து 5th December செலிப்ரேட் பண்ணுறோம் எவ்ரி இயர். அண்ட் சாயில் கம்போசிஷன். ஸோ சாயிலில் வந்து என்னெல்லாம் கலந்துருக்கு, எந்தளவுக்கு என்னெல்லாம் வந்து சாயிலில் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, the basic components of soil are mineral, organic matter, water and air. ஸோ இதை வந்து பேசிக்காக எல்லா சாயிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இட் கன்சிஸ்ட் ஆஃப், அதாவது எல்லா சாயிலையுமே மினரலோட கேரக்டர் வந்து ஒரே அளவு இருக்குமா அப்படின்னா அது வந்து இருக்காது. ஸோ ஒவ்வொரு சாயில் இப்போ வந்து ஒரு சாயில் வந்து அயன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும், ஒரு சாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு மினரலோட இன்னொரு கண்டென்ட் வந்து ஜாஸ்தி இருக்கும். இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று என்ன ஆகும் அப்படின்னா மாறும். So it consists of about 41% of mineral and 5% of organic matter, 25% of water and 25% of air. So it is only a generalized fact. So the composition of soil varies from place to place and time to time. So இது வந்து அதுதான் வந்து ஒரு பிக்சரைஸாக கொடுத்துருக்காங்க. So soil profile. The soil profile is defined as the vertical section of the soil from the ground surface and extend downwards. ஸோ இது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சரில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஒரு ரவுண்ட் சர்க்கிள் எடுத்துக்கும் போது எவ்வளோ பர்சன்ஸ் வந்து வேரியஸ் ஆகுதுன்றதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் தென் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சாயில். ஸோ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சாயில் இஸ் நத்திங் பட் அதோட வெரைட்டிஸ். சரியா. ஸோ வேர்ல்டு லெவலில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாயில்ஸ் இருக்குல்ல, நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடியதை பற்றி உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ சாயில் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு பேசிஸ் ஆஃப் தியர் ஃபார்மேஷன், எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பொறுத்தும், அதேமாதிரி அதோட கலர், அதேமாதிரி அதோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இதை பொறுத்து சாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து பிரிக்கிறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தீஸ் சாயில் இஸ் கிளாஸிஃபைட் இன்டு major types. So they are alluvial soil, black soil, red soil, laterite soil, mountain soil and then desert soil. So இதெல்லாமே சாயிலோட வெரைட்டிஸ். ஸோ alluvial soil அப்படின்றது வண்டல் மண். ஸோ இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா ரிவர் ரீஜன்ஸை ஒட்டி வந்து நம்ம கிடைக்கக்கூடியதான் இந்த வண்டல் மண். ஸோ தீஸ் சாயில்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த ரீஜன்ஸ் ஆஃப் ரிவர் வேலிஸ் அண்ட் ஃப்ளட் பிளைன்ஸ் அண்ட் கோஸ்டல் ரீஜன். ஸோ இந்த இடங்கள்லாம் இந்த alluvial soil கிடைக்கும். அண்ட் தீஸ் ஆர் ஃபார்ம்ட் பை த டெபாசிஷன் ஆஃப் சில்ட் பை த ரன்னிங் வாட்டர். ஸோ ரன்னிங் வாட்டர்ன்றது என்னது தான், ரிவர் தான். ஸோ இதனால தான் என்ன ஆகுது, இந்த அலுவியல் சாயில் அப்படின்றது கிடைக்குது. ஏன் இதுக்கு அலுவியல் சாயில் அப்படின்னா அதில் கலந்துருக்கக்கூடிய அலுவியம் அப்படின்ற மினரல் வந்து ஜாஸ்தி இருக்கிறனால தான் இதுக்கு பேர் வந்து அலுவியல் சாயில். ஸோ இட் இஸ் சூட்டபிள் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் சுகர் கேன், ஜூட், ரைஸ், வீட் அண்ட் அதர் ஃபுட் க்ராப்ஸ். ஸோ இந்த மாதிரி பேசிக் நீட்ஸாக இருக்கக்கூடிய இந்த ரைஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டல் மண்ணில் தான் நம்மளுக்கு நிறையவே விளையும். ஸோ அந்தளவுக்கு கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சாயில் தான் இந்த அலுவியல் சாயில். சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிளாக் சாயில். ஸோ பிளாக் சாயில் பார்த்துருப்பீங்க, அதாவது கரிசல் மண் சொல்லுவாங்க. ஸோ பார்க்குறதுக்கு பிளாக் கலரில் இருக்கும். ஸோ தீஸ் சாயில்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த வெதரிங் ஆஃப் இக்னியஸ் ராக்ஸ். ஸோ இக்னியஸ் ராக்ஸ்னால வெதரிங் ப்ராசஸ்னால என்ன ஆகுதான் இந்த பிளாக் சாயில் அப்படின்றது ஃபார்ம் ஆகுறதா சொல்கிறாங்க. பிளாக் சாயில் இஸ் கிளேயி இன் நேச்சர். அது பார்க்க எப்படி இருக்குமா, களிமண் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து அதில் வந்து ஈரப்பதம் அப்படின்றது எப்போயுமே இருக்கும். ஸோ இட் இஸ் த retentive ஆஃப் மாய்ஸ்சர்
ஸோ இதில் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து ஜாஸ்தி இருக்கும். இட் இஸ் ஐடியல் ஃபார் க்ரோயிங் காட்டன். ஸோ இது வந்து காட்டன் க்ரோயிங் அப்படின்னாலே அதுக்கு சூட்டபிளான சாயில் இந்த பிளாக் சாயில் மட்டும்தான். சரியா? தென் ரெட் சாயில். ஸோ தீஸ் சாயில்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த வெதரிங் ஆஃப் மெட்டாமார்பிக் ராக்ஸ் அண்ட் கிறிஸ்டலைன் ராக்ஸ். ஸோ இதனால் உருவாக்கூடியதான் ரெட் சாயில். ஸோ ரெட் சாயில் நீங்கள் நிறைய வந்து பார்த்துருப்பீங்க, செம்மண் அப்படின்றது. ஸோ த ப்ரெசன்ஸ் ஆஃப் அயர்ன் ஆக்சைடு மேக்ஸ் தி சாயில் ப்ரௌன் டு ரெட் இன் கலர். ஸோ அந்த ப்ரௌன் கலர் வந்து ரெட் கலரில், அதாவது செம்மண் பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் இருக்கும். ஸோ அது காரணம் அதில் கலந்துருக்கக்கூடிய அயர்ன் ஆக்சைடு மினரல் தான். சரியா? தென் இட் இஸ் நாட் ஃபெர்டைல் சாயில். இட் இஸ் சூட்டபிள் ஃபார் மில்லட் கல்டிவேஷன். இது வந்து அந்தளவுக்கு ஒரு ஃபெர்டைல் சாயிலாக இல்லை அப்படின்னாலும் மில்லட் கல்டிவேஷன்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு சூட்டபிளான சாயிலாக இருக்குது. ஆனால் இந்த ரோஜா செடி இதெல்லாம் போட்டோம்னா நல்லா வந்து வளரக்கூடிய ஒரு சாயிலாக தான் இந்த ரெட் சாயிலாக இருக்கும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு லேட்ரைட் சாயில். ஸோ லேட்ரைட் சாயில் அப்படின்னா சரளை மண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த டைப்பிக்கல் சாயில்ஸ் ஆஃப் ட்ராபிக்கல் ரீஜன்ஸ். ஸோ தீஸ் சாயில்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த ரீஜன்ஸ் விச் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் வெட் அண்ட் ட்ரை கண்டிஷன்ஸ். அதாவது இது வந்து ரெண்டு சூழ்நிலையிலையுமே மாற்றிக்கும். ஈரப்பதம் இருந்தாலும் இல்லை அப்படின்னாலும் அந்த ட்ரை கண்டிஷன்ஸ் ரெண்டையுமே வந்து ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். ஸோ as these soils are formed by the process of leaching, it is an fertile. So it is the suitable for plantation crops like tea and coffee. So tea and coffee in the growing லாம் அது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு சாயிலாக இருக்குது இந்த லேட்ரைட் சாயில். அண்ட் தென் மவுண்டைன் சாயில். ஸோ மலை ரீஜனில், அதாவது மவுண்டெயினில் கிடைக்கக்கூடிய சாயில் எல்லாமே மவுண்டைன் சாயில். ஸோ தீஸ் சாயில்ஸ் ஆர் ஃபவுண்ட் over the slopes of mountain, and soils in the regions are thin and acid. And however, characteristics of soil differs from region to region, and then based on their altitude. ஸோ அதோட உயரங்கள், மலையோட உயரங்கள், அதோட கேரக்டரை பொறுத்து. இப்போ ஹிமாலயன் ரீஜன்லாம் பார்த்திங்க அப்படின்னா கூலிங்காக இருக்கக்கூடிய மவுண்டைன். ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி சாயிலோட கேரக்டர் இருக்குமானா இருக்காது. அந்த மாதிரி கேரளா ரீஜன்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மவுண்டெயினஸ் ரீஜன். ஸோ அங்கே வந்து டீ, காஃபி க்ரோயிங்லாம் வந்து ஜாஸ்தி இருக்கும். அப்போ ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகுமா, அந்த மவுண்டைன் சாயிலோட கேரக்டர் மாறும். அண்ட் தென் டெசர்ட் சாயில். ஸோ பாலைவனத்தில் கிடைக்கக்கூடிய மண். ஸோ இதனால் யூசேஜஸ் அப்படின்றது கிடையாது. ஸோ தீஸ் ஆர் சாண்டி அண்ட் ஃபவுண்ட் இன் த hot desert region. So these soils are porous and saline. ஸோ உப்புத்தன்மையும் காரத்தன்மையும் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ரீஜன்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் கல்டிவேஷன் அப்படின்றது பார்க்க முடியாது. ஸோ சின்ஸ் இட் இஸ் அ இன்ஃபர்டைல் அக்ரிகல்ச்சர் இன் தீஸ் சாயில் ஆர் நாட் ஸோ சக்ஸஸ்ஃபுல். இது வந்து ஒரு ஃபெர்டைலான சாயில் கிடையாது. அதனால் நம்மளால் என்ன செய்ய முடியாது, அக்ரிகல்ச்சர் அப்படின்றத பண்ண முடியாது. சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சாயில் எரோஷன். ஸோ இதோட நம்மளுக்கு சாயில் டைப்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இது வந்து அதோட கேரக்டர் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ சாயில் எரோஷன், மண் அரிப்பு. அப்போ சாயில் எரோஷன் இஸ் த ரிமூவல் ஆர் destruction of the top of soil by natural forces and human activities. ஸோ மண் அரிப்பு அப்படின்னு ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும், அந்த லேண்டில் இருக்கக்கூடிய ஃபெர்டைலான சாயில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிரும். அப்போ என்ன செய்ய முடியாது, அந்த க்ராப்ஸ் வந்து நல்லபடியாக வளராது. அப்போ அந்த ஃபஸ்ட்டு லேயரை இப்போ வந்து ஒரு ஃப்ளட்டுனால வந்து ஒரு வெள்ளம் இருக்குது, வெள்ளம் வந்து ஏற்படுது அப்படின்னா என்ன ஆகும், அந்த மண்ணை ஃபுல்லாமே அது எடுத்துகிட்டு போயிடும். ஸோ சாயில் எரோஷன் ரெடியூசஸ் த ஃபெர்டிலிட்டி ஆஃப் சாயில் which in turn reduces the agricultural productivity. And then running water and wind are the major agents of the soil erosion. இதெல்லாமே வந்து soil erosion நடத்தக்கூடிய ஏஜெண்ட்டாக இருக்காங்க. ரன்னிங் வாட்டர், ரிவரும், இதெல்லாமே. தென் sheet erosion, rill erosion and gilly erosion are the major types of the soil erosion. ஸோ soil erosionோட இதெல்லாமே ஒவ்வொரு வெரைட்டிஸ். சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேயர் ஆஃப் த சாயிலோட லேயர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். அதாவது பெட் ராக் அப்படின்றது அந்த ராக்ஸ் வந்து இருக்கும் இல்லையா, அந்த லேயர் ஃபஸ்ட்டு லேயர். சரியா? ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட் மெட்டீரியல், அந்த மினரல்ஸ் இருக்கக்கூடிய பேரண்ட் மெட்டீரியல். அண்ட் தென் அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது சப் சாயில், அண்ட் தென் டாப் சாயில், அண்ட் தென் ஆர்கானிக் லேயர், ஹியூமஸ் கண்டென்ட். ஸோ இந்த சைடில் பார்த்திங்க, ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு லேயர்லையும் என்னெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ பிக்சரை பார்த்திங்கனாலே உங்களுக்கு கிளியராக புரியும். நெக்ஸ்ட் வந்துட்டு சாயில் கன்சர்வேஷன். சாயில் கன்சர்வேஷன், அதாவது இந்த சாயில் எரோஷன்லாம் ஏற்படுதில்லை, மண்ணரிப்பு ஏற்படுதில்லை, அதை தடுக்கிறதுக்கான வழிகள் என்னென்ன. ஸோ the soil conservation is the process of protecting the soil from erosion to maintain its fertility. ஸோ சாயிலோட ஃபெர்டிலிட்டியை அப்படியே சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழி. ஸோ the methods are the widely practiced for
கன்சர்விங் சாயில் ஆர் அஃபாரஸ்டேஷன். காடுகளை வந்து அழிக்காமல் இருக்கணும். காடுகளை அழிக்காமல் இருக்கும் அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ வந்து ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் வந்து ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படின்னா அது என்ன செய்யும்? அங்கே இருக்கக்கூடிய மண்ணை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கிறோம். சரியா? ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு என்ன செய்ய முடியாது? மூவ் பண்ணாது, விடாது. ஸோ அதனால் அஃபாரஸ்டேஷன் அண்ட் தென் கண்ட்ரோல்டு கிராசிங், அதாவது புல்வெளி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுலாம் அதிகமாக வளர விடாமல் அதை வந்து தடுக்கணும். அண்ட் தென் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸ், தென் க்ராப் ரொட்டேஷன், ஸ்ட்ரிப் ஃபார்மிங் அண்ட் கான்டூர் பிளக்கிங், தென் டெரஸ் ஃபார்மிங், செக்கிங், ஷிஃப்டிங் கல்டிவேஷன், விண்ட் பிரேக் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி இந்த எல்லா மெத்தட்ஸும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா சாயில் வந்து நம்ம கன்சர்வேஷன், அதாவது சாயில் கன்சர்வேஷன் அப்படின்றத செய்யலாம். தென் யூசஸ் ஆஃப் சாயில் நம்மளுக்கு எதுக்கெலாம் யூஸ் ஆகுது? சாயில் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ். இட் இஸ் பேசிக் ரெக்யர்மெண்ட் ஃபார் பிளான்ட் க்ரோத் அண்ட் சப்போர்ட்ஸ் வேரியஸ் life forms on the earth. So mineral present in the soil enhance the nourishes the crops and plants. ஸோ இந்த சாயிலில் இருக்கக்கூடிய மினரல்ஸ்னால தான் நம்மளுக்கு என்ன செய்யுது? க்ராப்ஸ் மூலமாக அதில் இருக்கக்கூடிய மினரல் கண்டென்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்து சேருது. இப்போ கேரட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா அந்த சாயிலில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் தான். சரியா? ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் ஆஃப் செராமிக்ஸ் ஆர் பாட்ரி. செராமிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த செராமிக் ஒர்க்குக்கும் பாட்ரி ஒர்க்குக்குமே இந்த சாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் ஆகுது இல்லையா? அதே மாதிரி இந்த பானைகள்லாம் செய்கிறாங்களா, அதுதான் பாட்ரி ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு, இட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க். அதாவது வீடுகள்லாம் கட்டுறது கூட என்ன ஆகுது? நம்மளுக்கு இந்த சாயில் அப்படின்றது யூஸ் ஆகுது. அண்ட் இட் ஆக்ட்ஸ் இஸ் அ நேச்சுரல் ஃபில்டர் ஆஃப் வாட்டர் அண்ட் பியூரிஃபை சீட்ஸ். அதாவது நேச்சுரல் ஃபில்டர். இப்போ மழை பெய்யுது இல்லை அப்படின்னா ஒரு ஃப்ளட்டு மூலமாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு தண்ணி வருது அப்படின்னா என்ன செய்யும்? ஒரு பியூரான வாட்டரை அந்த மண் வந்து ஃபில்டர் பண்ணி சர்ஃபேஸ் வாட்டருக்கு அது அனுப்பும். ஸோ அந்த வேலையை அந்த சாயில் வந்து பார்க்குது. அண்ட் சாயில் சப்போர்ட்ஸ் எக்கோசிஸ்டம் அண்ட் ப்ளே அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் லேண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ சாயில் வந்து என்ன செய்யுதான்? எக்கோசிஸ்டம் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஏஜெண்டாக இருக்குது. சரியா? இதெல்லாமே யூசஸ் ஆஃப் த சாயில். அண்ட் தென் rocks and soils are the important renewable natural resources. So both of them play an important role in the everyday life, human beings as well as economic development. Nowadays, rock-based campaigns are in increase, which provide employment to a sizable population, and soils attract human settlements and other economic activities. அப்போ இது எல்லாமே நம்ம இப்போ பார்த்த லெசனோட யூசேஜஸ். காமனாக இதோட யூசேஜ் வந்து எப்படி இருக்குது, அது வந்து எப்படி பீப்புள் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. As India is an agricultural country, the proper management of soil resource will lead to sustainable food production. Besides its use for various other purposes, soil resource must be கன்சர்வ்டு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லா பேசிக் நீட்ஸாக இருக்கட்டும், ஒரு அக்ரிகல்ச்சர் கண்ட்ரியாக இருக்கக்கூடியதில் சாயில் அப்படின்றது எசென்சியல். சாயில், வாட்டர் இதெல்லாமே வந்து ஒரு அக்ரிகல்ச்சருக்கு எசென்சியல். அப்போ இது எல்லாமே நம்ம எந்தளவுக்கு கன்சர்வேஷன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கன்சர்வேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து ஸ்மூத்தாக போகும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோதாம்மா உனக்கு ராக்ஸ் அண்ட் சாயில். அப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வாட் இஸ் ராக்ஸ் அண்ட் தென் வாட் இஸ் சாயில். அதோட யூசேஜ் என்ன, இதோட யூசேஜ் என்ன, அதோட டைப்ஸ் என்ன, இதோட டைப்ஸ் என்ன அப்படின்றது நீங்கள் இப்போ கமெண்ட் பண்ணி புரிஞ்சிருப்பீங்க இல்லையா? ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இன்னொரு லெசன் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.